இது மூணாம்போர் பொண்ணு. முத்தாரத்துக்கெல்லாம் முத்து. பொண்ணு சூப்பராக இருக்கும். வேணாயா. சரி, இந்த பொண்ணை பார்க்குறியா? இது 7ஆம் போர் பொண்ணு. இரவானமெல்லாம் பொண்ணு. இதுவும் வேணாயா. பேசாது இந்த பொண்ணை பேசி முடிச்சிரே. இந்த பொண்ணு படித்த பொண்ணு. பையனுக்கு செட் ஆகாது. என்னையா பெரிய படித்த பொண்ணு? என் பையன் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன், தெரியுங்களா? உன் பையன் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான். இந்த ஊருக்கே தெரியும். இதோ பாரு, என் பையன் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு கிளாஸும் 2 வருஷம் படிச்சிருக்கான். சரியா, அது வேணாம். இதையாச்சும் பேசி முடிய. இது பெரிய இடமா? என்னையா பெரிய இடம்? நானும் தான் பெரிய ஆளு. எங்கள் வீட்லேயும் டிவி இருக்குது, மிக்ஸி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, ஃபேன் இருக்குது, தெரியுங்களா? ஏயா, உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு? ஏப்பா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். உங்கள் அம்மா தான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பாரு, அது பதமாக ஓடிடுச்சு. தம்பி, எதுவும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிராத. நானே போயிடுறேன். ஹலோ, இங்க என்ன பண்றீங்க? அதான் ஓரமாக நிற்கிறான்ல, அப்புறம் நான் தான் வந்து இடிச்சிட்டேன்னு என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க. உங்களுக்கு வேற அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம். போங்க. உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கா? எதுக்கு? அன்னைக்கு வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு பார்த்தேன். என் மேலதான் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. நான் தான் எங்கேயோ பார்த்துட்டு வந்து உங்க மேல அடிச்சிட்டேன். அன்னைக்கு குடி பசங்க வந்தாங்கல்ல, அவங்க கூட அக்கா உங்க மேலதான் தப்புன்னு சொன்னாங்க. அதான் உங்கள்கிட்ட சாரி கேட்கலான்னு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல உங்கள் மேலே தான் தப்புன்னு. நீங்கள் வேற இது தெரியாம என்னைய அவ்வளோ திட்டிட்டீங்க தெரியுமா? என் மேலே தப்பு இருந்தும் நான் உங்களை அவ்வளோ திட்டியும் நீங்கள் என்ன திருப்பி திட்டவே இல்லை தெரியுமா? அந்த நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் மனசு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னல, அதே மாதிரி என் மனசு பிடிச்சிருந்தா நாளைக்கு காத்தாடி வயல்ல காத்துட்டு இருப்பேன், வந்து சொல்லு. டேய் பூராசாமி, அந்த பொண்ணு யாரு தெரியுமாடா? நம்ம கம்பத்தா வீட்டுக்கு வந்து சொந்தக்கார பொண்ணுடா. நான் படிக்காதவன் தான்டா, ஆனா படிச்சு படிச்சு சொன்னேடா, எங்க வீட்டு பொண்ணுங்களோட பழகாதிய, எங்க வீட்டு பொண்ணுங்களோட பேசாதிய திரும்ப திரும்ப சொன்னேடா. ஏண்டா எங்க கையாலேயே அடிபட்டு சாகுறீங்க? கம்பத்தா வீட்டு பிள்ளைகளோட பழகிறதுக்கும் கம்பத்தா வீட்டு பிள்ளைகளோட பேசுறதுக்கும் உங்களுக்கு எங்க இருந்துடா தைரியம் வந்துச்சு? சொல்றா. டேய், என் ஜாதிக்காக ஒத்த கையே இருந்தவன்டா. என் ஜாதி பொண்ண நீ காதலிக்கிறியா? இந்த பரதேசி பையல வெட்டி கூறு போட்டு புதைக்கடா.
காலையிலேருந்து காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? நீ ஏன் எனக்காக காத்திருக்கணும்? ஒரு பொண்ணுனா நானே வெக்கத்து விட்டு உன் மனசை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் நீ இன்னும் என் மனசை பிடிச்சிருக்குன்னு சொல்லலை பாத்தியா? அதெல்லாம் பிடிச்சிருக்கு, நீ கிளம்பு. அப்போ நீ சொல்கிறது உண்மைன்னா எனக்கு ஒரு முத்து கொடு, நான் நம்புகிறேன். வாயால் ஒன்றும் வேண்டாம், கையால் கண்ணத்து கிளி முத்தம் கொடு, பார்த்துக்கிறேன். நான் சொன்னது உண்மை, அதனால அப்படி செஞ்சேன். நீ சொன்னது உண்மைனா எங்க செய்ய பார்க்கலாம். என்னை தேடி வந்தல, அப்பவே என் மனசு உனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்த மாசம் நான் நிச்சயதார்த்தம் சொன்னது உனக்கும் எனக்கும் தான். ஏண்டி என் வீட்டு வாசல்ல குப்பைய கொட்டுன? அது ஓ வீட்டு வாசலாடி, அரசாங்க ரோடு. அரசாங்க ரோடா இருந்தாலும் அது என் வீட்டு வாசல்டி. அடியே அழிச்சுக்காரி, நீ இப்படி அதிகமா ஆசைப்படுறதுனாலதான் உன் வீட்டுக்காரன் பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையா படுத்து கிடக்காண்டி. வெச்சமுண்ட என் புருஷன் பக்கவாதம் வந்தாலும் உயிரோட இருக்காண்டி. உன் புள்ள பிறந்தவன உன் புருஷன் பாம்பு அடிச்சு செத்துறாண்டி. அடியே, இனிமே எதனாச்சும் பேசுன, எட்டி விட்டேன்னா 8 ஊடு தாண்டி புட்டு வாங்கின்னு வந்துருவேன். நான் மட்டும் சும்மா இருப்பேனா? நான் எட்டி விட்டேன்னா 16 தினம் சண்டை போடுற இவளுங்களை எல்லாம் எவன் தடுப்பான்? ஏ பூராச்சாமி, எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா என் கூட அக்குத்தா சண்டைக்கு வரடா, என்னன்னு கேளுடா. அக்கம் பக்கம் சண்டைக்கு போகணும் எத்தனை வாட்டி சொல்றேன். தினமும் ஏதாவது பிரச்சனை நீ ஏத்துட்டு வர. என்னையே திட்டுற நீ. அவ என்ன பண்ணா தெரியுமா? அவங்க என்ன பண்ணட்டும், உன் வேலையை பாரு. நீனு வாடகரி எப்படா வந்த? ஏண்டா பெரியவங்க மேல கை வைக்கலாமா? ஏண்டா வண்டி நல்லா ஓட்டுறியாமே, எல்லாம் சொல்றாங்க. என் கூட வெளியூருக்கு வேலைக்கு வந்தா கை நிறைய சம்பாதிக்கலாம். வேணாண்ணே. டேய், டிரைவர் தொழிலை பொறுத்தவரை உடம்பு இருக்கிறவங்களே சம்பாதிச்சாதான் பார்த்துக்க. பரவாயில்ல. இந்தா தண்ணி சாப்பிடு. அதான் அன்னைக்கே மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இன்னைக்கு ஏன் வர சொன்னேன்? அன்னைக்கு மனசை பிடிச்சிருக்குன்னு சொன்னதால தான் இன்னைக்கு வர சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? அன்னைக்கு நீ பாட்டுக்கு மனசை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்ட, அது ரெனியூல் பண்ண வேண்டாமா? ரினிவலா? அப்படின்னா? அப்படின்னா அன்னைக்கு கொடுத்தத இன்னைக்கு கொடுக்கணும். அப்படியா? இந்த ரினிவல் பண்ணிக்கோ. ஏய், என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? காலைல சாப்பிடலையா? அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்ச நான்வெஜ் ஒரு புடி பிடிச்சிட்டேன். நான்வெஜ்ஜா? அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. அட, உனக்கு அது கூட தெரியாதா? ஆடு, மாடு, கோழி, மீன் இதெல்லாம் சாப்பிட்டா நான்வெஜ். அப்படியா? ஆமா, உங்க வீட்ல என்ன? எங்க வீட்லயும் நான்வெஜ் தான். என்ன குழம்பு? புளி குழம்பு. என்ன ரினியூல் பண்ணலையா? அப்ப நான் கிளம்பிட்டா? அது இல்லப்பா, அன்னைக்கு ஏதோ எமோஷ்னல்ல பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு வெக்கமா இருக்கு. நான் கண்ணை மூடிட்டு என் கையை உன் கண்ணத்துக்கிட்ட எடுத்துட்டு வரேன். நீ சரியான சொல்றியா?
சொல்கிறேன். சரியா? இல்லை. இப்போ சரியா? இன்னும் கொஞ்சம் மேலே. சரியா? இன்னும் கொஞ்சம். இப்போ சரி. உனக்கு நாச்சும் இன்னைக்கு தான் வெக்கமாக இருந்தது. எனக்கு அன்னைக்கே வெக்கமாக இருந்தது. ஒன்று பண்ணு, நானும் உன்ன மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்குறேன். நீ சரியான்னு சொல்றியா? சரியா? இல்லை. இப்ப கேட்குறேன்ல, சரியா? இல்லை, நீ பொய் சொல்கிற. கை இன்னும் கொஞ்சம் மேலே வரணும். இல்லடா புறாச்சாமி, என்னடா சொல்லிட்டு போறான்? அதுவா, நம்ம பால்கார முனிய ரொம்ப நாளா காயில கடந்தான்ல, அவன் இன்னைக்கு காலையில போயிட்டானான். பைத்தியக்காரா, நல்ல மனுஷன்டா அவன். இதை ஏன்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போறேன்? ஏய், என்ன யோசிச்சுக்கிட்டு நிற்கிற? கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்கு. சரியா தப்பான்னு சொல்கிறேன். இன்னைக்கு என்னால் முடியாதுப்பா. ஏன்? என்ன இங்கே பார். இன்னைக்கு உன்னால் முத்தம் கொடுக்க முடியாது. நான் தப்பிச்சேன். நிறுத்து. மருதா நீ கையில் மட்டும்தான் இருக்கு, வாயில் இல்லை. ஏய், என்னப்பா பண்ண போற? Ta-n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 a